TNTRP, TN TET 2025 TET important questions, TET previous question. அந்த வரிசையில் வந்து ஆல்ரெடி தலாண்டன் யூடியூப் சேனல் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து 6 புக்கில் வந்து ஒரு வீடியோ வந்து இலக்கணத்துக்காக போட்டிருக்கோம். அதனை தொடர்ந்து மாணாக்கள் வேண்டுகோளுக்குனுங்க 6 இலக்கணத்தில் 2வது வீடியோ ஏற்கனவே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலெழுத்தும் சார்பெழுத்தும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் 2 வகைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் 1, இன்னொன்று சார்பெழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள்னா என்ன? உயிரெழுத்து 12 மெய் எழுத்து 18 சேர்ந்து மொத்தம் 30 எழுத்து வரும். அப்படிதானே? 12 + 18 30 எழுத்து. இந்த 30 எழுத்து சேர்ந்து தான் முதல் எழுத்துக்கள் அப்படிங்க. ஏன் முதல் எழுத்து அப்படிங்காங்கன்னா எழுத்துக்கள் தொடங்குவதற்கு எழுத்துக்கள் உருவாகுவதற்கு தேவையானதை முதல்ல உருவாகிறதுனால இது வந்து முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களில் 2வது வகை சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். ரொம்ப முக்கியமானது, தமிழ் இலக்கணத்தில் ரொம்ப ஈஸியானதும் கூட, மிக முக்கியமானதும் கூட. இந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றரலப்படை, குற்றியல் உரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவ்வார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 வகைப்படும். இதில் குறுக்கங்கிறதுல பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழில் காரண பெயர்கள் மிக அதிகமாக இருக்கும். காரண பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு காரணத்தோடு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க, அதனால தான் அது காரண பெயர். உதாரணத்துக்கு அளபடை அப்படின்னு தமிழ்ல ஒன்று உண்டு. அந்த அளபடை பார்த்தீங்கன்னா நீண்டு ஒழிச்சுச்சுன்னா அதனால தான் அளபடை. இப்போ எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம், அவ்வார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆயுத குறுக்கம் அப்படின்னு இந்த குறுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறுகி ஒழிக்கும். தனக்குரிய, அதாவது அந்த எழுத்து உயிரெழுத்தா இருக்கும்போது ஒரு மாத்திரையில் இருக்கும், அதுவே இன்னொரு அந்த ஐகார குறுக்கத்திலயோ இல்லை மகர குறுக்கத்திலயோ ஒழிக்கும் போது பார்த்தீங்கன்னா குறுகி ஒழிக்கும். அப்படி அதனால காரணம் இருக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன பேரு? ஐகார குறுக்கம், மகர குறுக்கம்னு தன்னோட மாத்திரையில் குறைந்த அளவு ஒழிக்கும். இதில் உயிர்மை அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்து ஒழிக்கும். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து ஒழிக்கக்கூடிய இந்த எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாத்திரை அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் எழுத்து. ஆயுதம் எழுத்துன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 3 புள்ளி வச்சிருப்போம். இதுக்கு மிக முக்கியமான டெட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படிங்கிற பேர்லாம் இதுக்கு வேற வேற பேர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தனித்து இயங்க முடியாது. இதால இதுக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்தும் அல்லது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று தான் இது வரும். இடையில தான் வரும். இதுக்கான மாத்திரை வெறும் அரை மாத்திரை தான். ரொம்ப முக்கியமான அடிக்கடி டிஎன்பிசியிலே கேட்கப்பட்ட கேள்வி. ஆயுத எழுத்துடைய வேறு பேர்கள் முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம், அடுப்பெழுத்துன்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதனால மாணவர்கள் இதை திருப்பி படிச்சிடுங்க. இன்னும் வேற எந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் நல்ல வழியில் சந்திப்போம். TET TRP இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தலானன் யூடியூப் சேனல்.